உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட மாட்டேன்றாங்களா? இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதில் நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கை வேக வைக்க போகிறோம் ஆவியில். இட்லி அவிக்கிற மாதிரி இதையும் அவிச்சிடலாம். ஆவியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் சிம்லியை வச்சு வேக வச்சா நல்லா வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. அடுத்து தோல் எடுத்துகிட்டு இது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். நான் வந்து ஒரு 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நம்ம வச்சுருந்த வேக வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கை ஒரு 2 மினிட்ஸ் வறுத்து எடுத்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஸ்கின்னுக்கு, ஹார்ட்டுக்கு, ஐக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து ஒரு 1/4 கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 மினிட்ஸ் நல்லா இதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து நீங்கள் நல்லா வேணாலும் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒன்றும் பாதியமாக ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/4 கப் வந்து ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு மூடி வைப்போம். அதுக்கு முன்னால் ஏலக்காவை வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் தூள் ஏலக்காய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த நெய் வந்து மேலே வந்திருக்கு. இப்போ நல்லா கலரி விடலாம். நம்மளுக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.